திருச்சி அரசு மருத்துவமனை செவிலியரிடம் பாலியல் சில்மிஷம் செய்த பெரம்பலூர் காவலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. பெரம்பலூரைச் சேர்ந்த குற்றவாளி பிரித்திகை வாசன் என்பவருக்கு உடல்நல பாதிப்பு காரணமாக திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது கண்காணிப்பு பணியில் காவலரான இளம்ராஜா ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் அங்கு வந்த நர்சிங் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேரளம் ரயில் நிலையத்தில் நெல் மூட்டையுடன் ஒரு வாரமாக 100க்கும் மேற்பட்ட லாரிகள் காத்திருக்கின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 50,000 நெல் மூட்டைகள் அரவைக்காக 100 லாரிகளில் பேரளம் ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. கடந்த ஒரு வாரமாக சரக்கு ரயில் வராத காரணத்தினால் லாரி ஓட்டுநர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் CITU நிர்வாகிகள் பேரளம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.